வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கழுத்து கருமையை வந்து நீக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி ரெடி பண்ணணும், எத்தனை நாள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தக்காளி தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி கழுத்து கருமையை வந்து நீக்கக்கூடிய ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த முகத்துலேயும் சரி கழுத்து பகுதியும் சரி நல்லா ஒரு சாஃப்டாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பொருள் அப்படின்னே தக்காளியை வந்து சொல்லலாம். தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக மாற்றி கொடுக்கும், கருமைகளை நீக்கி கொடுக்கும். இதில் வைட்டமின் சி சத்து வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னே தக்காளியில் சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த சத்து வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காகவும், நம்ம தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இன்டேக்காக எடுத்துக்கிறப்பையும் சரி ஃபேஸில் நம்ம தடவுறப்பையும் சரி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இது கழுத்துக்கும் சரி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கழுத்து பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் அந்த டூப்ளிகேட் செயின் போட்டிருந்தோம் அப்படின்னா சில பேருக்கு சேராமல் அப்படியே சொரிஞ்சு அந்த புண்ணோட சேர்த்து கருமையாக மாறும். இல்லை அப்படின்னா நம்ம சரியாக தேய்ச்சி குளிக்காதனால தான் அந்த மேக்ஸிமம் அந்த கருமைகள் வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம நார்மலாக குளிக்கும் போதுலேயே கழுத்து பகுதியை நல்லா தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னாலே அந்த கழுத்து கருமை வந்து நீங்கிரும். அப்படி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ரெமடியை நீங்கள் வாரத்துக்கு ஒரு 3 நாள் 2 வாரம் தொடர்ந்து நீங்கள் தடவுறப்ப நிரந்தரமாக கழுத்து கருமையை நீக்கி கொடுக்கும். மீண்டும் அந்த கருமை வந்து வரவே வராது. அதுக்கு இந்த தக்காளி ஒரு ஹைலைட் ஆனது. இந்த தக்காளியை ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்து நான் அதை நல்லா ஜூஸாக அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம கடலை மாவு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கடலை மாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கருமைகளை நீக்கக்கூடிய அந்த பண்பு வந்து இருக்குது. நம்ம கடலை மாவு அப்படின்னாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் எது சமையலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதை வந்து நம்ம ஃபேஸில் இந்த கழுத்து பகுதி, அதாவது கருமைகள் மேலே தொடை கருமையாக இருக்கட்டும், இந்த மணிக்கு கை முட்டி கருமைகள், இந்த மணிக்கு கருமைகள் மேலே நம்ம தடவுறப்பையும் சரி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நம்ம நார்மலாக குளிக்கும் போதில் சோப்புக்கு பதிலாக வெறும் கடலை மாவை மட்டுமே தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னாலே ஸ்கின்னில் இந்த மணிக்கு கருமைகள்ங்கிற பிரச்சனை ஏற்படாது. ஸ்கின் எப்பயுமே நல்லா க்ளோயிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு கடலை மாவில் ஒரு எஃபெக்ட் இருக்குது. இந்த 2 பொருளையும் சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறப்ப இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம தக்காளி ஜூஸ், நல்லா ஒரு தக்காளியை நான் ஜூஸாக எடுத்துருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் தான் நானும் கடலை மாவும் எடுத்துருந்தேன். அப்படியே சேர்த்து நல்லா 2யுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா அந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. ஒரு அருமையான பக்குவத்தில் ரெமெடி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. லாஸ்ட்டாக இது கூட ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் எடுத்திருக்கேன். விட்டமின் இ கேப்சூல் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருமைகளை நீக்கி நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் க்ளோயிங் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த விட்டமின் இ கேப்சூலை சேர்த்துக்கிறேன். லைட்டாக நுனிப்பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா விட்டமின் இ கேப்சூல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நமக்கு ரெமெடி. கழுத்து பகுதியில் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அப்ளை பண்ணி ஊற விட்டுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்கள். நான் சொன்ன மணிக்கு ஒரு 2 வாரம் 3 நாள், அதாவது வாரத்துக்கு 3 நாள் 2 வாரம் தொடர்ந்து பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.